ரைட். நேற்று உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டு, ஹோம்வொர்க் செஞ்சீங்களா? ஆன்சர் வந்துச்சா? வந்துட்டு ஆன்சர் நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ரைட், செஞ்சு ஆட்டுறேன் உங்களுக்கு பார்த்தாங்க. ஒரு டெஸ்லா காந்தப்பாய் அடர்த்தியுள்ள சீரான காந்தப்புலத்தில் 44 சென்டிமீட்டர் நீளமான கடத்தி அரை வட்டமாக வளைக்கப்பட்டு புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்படுது. கடத்தியில் தொழிற்படும் விசைகள் அந்த கடத்தி. கடத்தியில புலம் வந்து உள்நோக்கி வச்சிருக்காங்க. மின்னோட்டம் 2 ஆம்பியர். பி வந்து ஒரு டெஸ்லா. மொத்த நீளம் வந்து 44 சென்டிமீட்டர். ரைட். இப்ப எடுத்தீங்கன்னா நீ விசை எப்படி தொழிற்படும் என்பதை பார்ப்போம். ரைட்டா? சுட்டு விரல் புலம், புலம் உள்ளுக்கு மின்னோட்டம் இப்படி இருக்கு. விசை எப்படி வரப்போது? இந்த திசையில எப்படி? இந்த இடத்துல அரைவட்டம் பண்ணதால இந்த இடத்துல தொடர் வழியாக என்ன செய்யும்? மின்னோட்டம் வரும். அப்ப இதுல விசை என்ன செய்யும்? இப்படி ஒரு விசை வரும். இப்படி யோசிப்பார். இப்படியே மின்னோட்டம் வளைஞ்சிட்டே போகும். அப்ப என்ன செய்யும்? விசையும் இப்படி எல்லா பக்கமும் வரப்போகுது. ரைட்டா? சோ விசை வந்து இந்த தளத்துக்கு எப்பவுமே எங்க செய்யும்? இந்த திசையில விசை வரப்போகுது. இது சரியா? F சரியான பிள்ளைகள். அந்த திசையில் அப்படியே என்ன செய்யும்? இப்படியே போர்ஸ் வருது, எல்லா பக்கமும் வருது. மின்னோட்டம் வர 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 புலமுள்ளுக்கு மின்னோட்ட திசை மாறும் போது விசையும் என்ன செய்யும்? மாறும். இப்ப நீங்க இந்த விசையை கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட விளைவு விசை கேட்டீங்க. விளைவு விசைண்டா கிடையாகவும் உங்களுக்கு விசை தாக்குது, நிலைக்குத்தாக போகுது. இந்த ஒவ்வொரு விசையை நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா நிலைக்குத்தாகவும் பிரிக்கலாம், கிடையாகவும், எல்லா விசையையும். சோ இந்த விசையை நீ நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பிரிக்கும் போது இதுக்கு சமனாக இஞ்சால பக்கம் பிரிப்பார் தானே, அவரையும் என்ன செய்யலாம்? நீங்க கிடையாகவும் பிரிக்கலாம், நிலைக்குத்தாகவும் பிரிக்கலாம். அது சரியா? இவருக்கு சமனாக இங்க ஒரு போர்ஸ் வரும், அவரை நீங்க என்ன செய்ய போறீங்க? கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிப்பீங்க. இவருக்கு சமனாக இங்க ஒரு போர்ஸ் வரும், அவரை என்ன செய்ய போறீங்க? கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்க போறீங்க. இவருக்கு சமனான கிடை போர்ஸ் இங்க வந்துச்சு. யோசிச்சு பாரு, கிடையாக எடுத்தீங்கன்னா கிடையாக இந்த விசையை சமப்படுத்தும், இந்த கூரை இவர் சமப்படுத்துவார், இந்த கூரை இவர் சமப்படுத்துவார், இவர கூறு இவருக்கு சமப்படுத்தும். கிடையாக எஃப் என்னவாயிரும்? உங்களுக்கு 0 ஆயிரும். அப்ப கிடையாக என்ன செய்ய போறதுல உங்களுக்கு எந்த ஒரு விசையும் கிடையாக தொழிற்பட போவது இல்லை. இது சரியான நிலையா இருக்கும். கிடையாக ஒரு போர்ஸும் வராது. இப்ப நீங்க பார்க்க போறது நிலைக்குத்தாக தொழிற்படுகின்ற விசை. நிலைக்குத்தா தொழிற்பட விசை எடுத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் நிலைக்குத்தா போர்ஸ் வரும் தானே. இந்த நிலைக்குத்து போர்ஸ் எல்லாம் விளையுள்ள எங்க தாக்கும் என்று கேட்டீங்கன்னா இந்த விட்டம் வழியாகத்தான். நீளம் இவரெல்லாம் நீங்க ஒடுக்கி 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 கொண்டு வரீங்க, கிட்ட 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 வச்சு வச்சு பாத்தீங்க, வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டம் வழியாகத்தான் அவ்வளவு போர்ஸ் இருக்கு. எப்படித்தான் வட்டமாக இருந்தாலும் அவர் நிலைக்குத்து கூறெல்லாம் பிரிச்சீங்கன்னா இந்த விட்டம் வழியாகத்தான் அந்த போர்ஸ் இருக்கும் நிலைக்குத்தாக. யோசிச்சு பாருங்க. இதுல இந்த இடத்துல நிலைக்குத்தான விசை, இங்க நிலைக்குத்தான விசை, இங்க நிலைக்குத்தான விசை, இங்க நிலைக்குத்தான விசை, எல்லா நிலைக்குத்து விசையில கூறுகள்ற மொத்த விளைவுல கூட்டிங்கன்னா இந்த நேர்கோடு விட்டம் வழியான இந்த விசைக்கு சமனாக இருக்கும். இது உங்களுக்கு நல்ல விளங்கணுமா? இதே கான்செப்ட்ல நிறைய கேள்வி வரும் உங்களுக்கு. பின்னுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ல சவர்க்கார குமிழின்னு ஒரு விஷயம் கொண்டு வரும். இந்த சவர்க்கார குமிழியில தொழிற்படுகின்ற விசை வரும்போதும் இதே ஐடியாவில அங்கேயும் கேள்வி வரும். சரியான? சோ நிலைக்குத்தாக தொழிற்படுகின்ற விசை விட்டம் வழியான நிலைக்குத்து கூறு, நீளம் வந்து இந்த விட்டம் வழியான நீளம் தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த நீளம் வராது, இது நீளம் இல்லை. செங்குத்தா பிரிச்சீங்கன்னா தளத்துக்கு செவ்வனாக வரும்போது என்ன செய்யும்? எல்லாமே தளத்துக்கு செவ்வனாக வரும்போது விட்டம் வழியான விசை மட்டும்தான் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப இந்த நீளத்தை காணணும். ஏன்? இப்ப உங்களுக்கு கிடையாக எந்த போர்ஸும் இல்ல. நிலைக்குத்தாக வார போர்ஸுக்கு என்ன சமன்பாடு? வில். பி தெரியும், ஐ தெரியும், எல்ல நீங்க காணும்.
இல்லைன்னா என்ன இந்த நீளத்துல தொழிற்பட்ட விஷயம் இந்த நீளத்தை கண்டீங்கன்னா இந்த நீளம் தான் உங்களுக்கு தேவை. மொத்தமா அரைவட்ட மண்டலத்தால பை ஆர் பரிதி சமன் 44. பை ஆர் சமன் 44, பை 22 ஆர் சமன் 14 வர போகுதுன்னு ஆர் சமன் 14. சோ ஆர் 14 எல் என்ன வாய்க்க முடியும்? எல் சமன் 28 சென்டிமீட்டராக வரப்போகுது. ஸோ 2 ஆம்பியர் தர 28 தர 10 மீட்டர் 0.56 நியூட்டனாக காணப்படும். சோ விளங்குதா? நிலைக்குத்தாக வார விசையில பிரித்த கூறுகள் எல்லாம் நீங்க நீளம் வழியாக செங்குத்தாக பார்த்தீங்களாக இருந்தால் இந்த நீளம் வழியான விசைகள் மட்டும்தான் வரப்போகுது. எப்படித்தான் எடுத்தாலும் நிலைக்குத்தா வாரது இந்த நீளம் மட்டும்தான் வரப்போகுது. கிடையாக எடுத்தீங்கன்னா கிடை விசை என்ன செய்யும்? ஒவ்வொன்றும் சமப்படுத்திடும். அதனால இந்த நீளம் வழியான விட்டம் வழியான நீளத்துல தொழிற்படுற திசை தான் இந்த குறிப்பிட்ட கடத்திட விளையுள் விசையாக இருக்கு. எத்தனை பேர் செஞ்சீங்க எனக்கு தெரியாது உண்மையா. செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துட்டு அர்த்தம். இந்த நீளம் காண்ற மெத்தட் என்னன்னா செங்குத்தா பிரிய கொள்ள நீளம் தான் வருமன்ற பேசிக் அந்த ஐடியா வந்தாலும் செய்யலாம். அந்த செய்ய மாட்டீங்க. நீங்க இந்த நீளத்துக்கு 2 பையாருக்கு இந்த பையாருக்கு நீங்க நீளம் கண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட வந்திருக்க மாட்டீங்க. வெளிக்கொடுங்க. சரியாடா? நீங்க போர்ஸ் எடுத்தீங்கன்னா மையத்திலிருந்து வரைகின்ற உங்களோட தளத்துக்கு வரைகின்ற செங்குத்தாக செவ்வனாகத்தான் என்ன செய்யும்? எல்லா போர்ஸும் இருக்கும். இதான் இந்த போர்ஸ் திசையா இருக்கு. இது புலம் மின்னோட்டம் கீழே போனா போர்ஸ் இங்கால மின்னோட்டம் இந்த காலத்துல நம்ம முன்னுக்கு பாத்துக்க ஞாபகா எப்பயும் புலங்கள் பார்க்க என்ன செய்யும்? தொடலி வழியாக பார்க்க முடியும். மின்னோட்டம் எப்படி போகுதுன்னா இதுல மின்னோட்டம் என்ன செய்யணும்? தொடலி வழியாக மின்னோட்டம் போகுது இந்த காலத்துல. சோ மின்னோட்டம் என்ன செய்ய முடியாது? இந்த திசையில புலம் உள்ளுக்கு விசைங்க இருக்கும் மேல மேல இதுலயும் மேலதான் புலத்திர திசையில மாற்றம் இல்ல. மின்னோட்ட திசை வந்து மாற போர்ஸ் என்ன செய்யும்? மாறும். இவர கிடைக்கூற சமப்படுது. அதே மாதிரி இவர கிடைக்கூற இந்த பகுதியில கிடைக்கூற என்ன செஞ்சிடும்? சமனாகிடும். நிலைக்குத்து கூற சமப்படுறது தெரியுமே இல்லை. சோ அந்த நிலைக்குத்து கூறுகள்ற விளைவுகள் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இங்க விசையாக வரப்போகுது. சரியா? அதே டைப்ல உள்ள கேள்வி தானா? கொஞ்சம் வித்தியாசமா அதே டைப்ல உள்ள கேள்வி தானா? இல்லைங்க பிள்ளைகள். 88 சென்டிமீட்டர் நீளமான 88 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கடத்தி 88 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கடத்தி வட்டமாக வளைக்கப்பட்டு 88 சென்டிமீட்டர் நீளமான கடத்தி வட்டமாக வளைக்கப்பட்டு ரெண்டு டெஸ்லா காந்தப்பாய அடர்த்தி உடைய வட்டமாக வளைக்கப்பட்டு 2 டெஸ்லா காந்தப்பாய அடர்த்தி உடைய சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டு 2 டெஸ்லா காந்தப்பாய அடர்த்தி உடைய சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டு தளத்திற்கு
தளத்திற்கு செங்குத்தாக சரியா தளத்துக்கு செங்குத்தாக இருக்குமாறு தளம் செங்குத்தாக இருக்குமாறு தளம் செங்குத்தாக இருக்குமாறு தளம் செங்குத்தாக இருக்குமாறு வைக்கப்படுகிறது. தளம் செங்குத்தாக இருக்குமாறு வைக்கப்படுகிறது. ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் கடத்தியினூடு செலுத்தப்படுகிறது. ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் கடத்தியினூடு செலுத்தப்படுகிறது. ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் கடத்தியினூடு செலுத்தப்படுகிறது. முதலாளி வடத்தில் தொழிற்படும் விசை யாது என கூறி அதன் திசையை குறித்து காட்டுக. வடத்தில் தொழிற்படும் விசை யாது என கூறி அதை குறித்து காட்டுக. படத்தில் தொழிற்படும் விசை யாது என கூறி அதை குறித்து காட்டுக. இதான் படம் சரியா? இதான் அந்த வட்டத்தடமா? வட்ட வடம். ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்படுது. இப்ப இதுல தொழிற்படுற விசை யாது அதை குறிச்சு காட்டுங்க. விசை என்னவா இருக்கு மேல? அது விசை என்னவாக இருக்கலாம்? படத்துக்கு கை வச்சு பாருங்க. பூச்சியம் இருக்கு. பூச்சியம் வர போது விசை ஃபுல்லா வர போது இல்ல பக்கம் என்ன கை வச்சு பாருங்க. ஃபுல்லா முள்ளுக்கு மின்னோட்டம் இப்படி இருந்தா இந்த விசையை வச்சு பாரு. இந்த கையை பாரு. இந்த கை ஃபுல்லா அப்படி வெளியெல்லாம் வர போது எல்லா பக்கம். மின்னோட்டம் ஓடுற பக்கமாகவே என்ன செய்யும்? விசை வந்துட்டு அப்ப என்ன செய்ய மாட்டா உண்மையா? இந்த இடத்துல விசை எல்லா பக்கம் வர போகுது. விசையை குறிச்சு காட்டிக்காங்க, குறிச்சு காட்டுங்க சரியா? எல்லா பக்கம் விசை வர போகுது. அப்ப என்ன செய்யும்? விளைவு விசை என்னவாயிரும்? பூஜ்ஜியம் ஆயிரும். கிடையாக பிரிச்சிங்கன்னாலும் கூறுகள் பூஜ்ஜியம். நிலைக்குத்தா பிரிச்சாலும் என்ன செய்ய போது பிள்ளை? கூறுகள் வந்து பூஜ்ஜியமாக மாறிவிடும். ஆகவே முதலாளிக்குரிய ஆன்சர் விளைவில் விசை எஃப் கேக்குறாங்க கேட்டீங்களா? பூஜ்ஜியம். கையை வச்சு பாருங்க. உங்களோட புள்ள திசையை கையை வச்சு மின்னோட திசையும் கையை வச்சு பாருங்க. விசை சரியா வருதான்றதை பாருங்க. ரைட். இரண்டாவது வினா அதுல இரண்டாவது வினா வடத்தில் உள்ள இழுவை யார்? வடத்தில் உள்ள இழுவை யார்? வடத்தில் உள்ள இழுவை யார்? விசை பூஜ்ஜியம் என்று கதைச்சிட்டோம். இழுவை இருக்குமா இருக்காதா? டென்ஷன் இருக்குமா இருக்காதா? இந்த குறிப்பிட்ட கடத்தில் திரும்பவும் சொல்றேன். இதே டைப் கேள்வி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்பளத்துக்கு இதே டைப் கேள்வி. அது ஹாஃப் கட்ட மாதிரி இதுல ஃபுல் சர்க்கிள் தந்து சவர்க்கார படத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா அது குறிப்பிட்ட இழையில இழுவை கேட்பாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரே ஐடியா வேணும். மேற்பரப்பு இழுவைன்னு படிப்பீங்க ப்ராப்பர்ட்டி சம்பளம்ல. மேற்பரப்பு இழுவையில இந்த இதுக்கு டைப் கேள்வி வரும். விளையில் விசை பூஜ்ஜியம் விளையில். ஆனால் இந்த தடத்துல இழுவை ஒன்றி இழுவை இல்லாட்டி பிடிக்க சான்ஸே இல்லை. கம்பி சுருங்கிடும் யோசிச்சுவர். ஏதோ நடக்குதான் போது இழுவை ஒன்றை மேல எல்லா பக்கம் இழுக்குது விளங்குதா? எல்லா பக்கம் ஃபோர்ஸ் உங்களுக்கு என்ன செய்யுது?
விளைவில் விசை 0 தான். ஆனா எல்லா பக்கம் ஒரு ஃபோர்ஸ் தாக்குறதால இந்த கம்பியில இருந்து செய்யும் கேட்டீங்கன்னா ஒரு இழுவை உண்டு. அதை எப்படி காணலாம்டா இப்படி வச்சு மாட்டா மொத்த இழுவை 0 ஆயிடும். ஏன் ஒவ்வொன்றுக்கு மாறி மாறி விசையை கொடுக்க போறாங்க. இது நான் என்ன செய்யறேன்டா இது ஹாஃப் உடம்பு அரைவாசி வெட்டுவோம் முடியும் பேசுகான் அவ யோசிப்பார். இந்த இடத்துலயும் என்ன செய்யும் ஒரு டீ ஒன்றைக்கு இழுவை அதுக்குரிய மருதாக்க விசை டீ இப்படி இருந்தேன். அதே மாதிரி இதுலயும் என்ன செய்ய போகுது ஒரு டீ வரும் இதுக்குரிய மருதாக்க விசை டீயும் வரும். விளங்கிட்டா ஹாஃபா எடுத்தீங்க. ஏன் இது மொத்தமாக்குறீங்கன்னா டீ டீயும் சமப்படுத்திட்டு மாறி மாறி பாத்தீங்கன்னா அரைவாசி எடுத்தோம்னா இப்ப டீ டீ. இப்ப நமக்கு தெரியும் என்ன கேட்டீங்கன்னா இந்த குறிப்பிட்ட தடத்துல அரைவாசி தடம் எடுத்தீங்கன்னா மேல் நோக்கிய விசை மட்டும்தான் விளைவில் வரப்போகுது. கிடை விசை இந்த ஹாஃப் இதுக்கு முன்னுக்கு பார்த்த கேள்வி மாதிரி இப்ப இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு அரைவாசி தடத்துலதான் உங்களுக்கு விசையை கேட்டு. அதே மாதிரி இப்ப இந்த அரைவாசி தடத்தை எடுத்தீங்களாக இருந்தால் மொத்தமாக உள்ள நீளம் 88. அரைவாசி என்ன வரைக்கும் 44 சென்டிமீட்டர் நீளமான இந்த தடத்துல கிடை விசைகள் எல்லாமே சமப்படுத்தப்படும். நிலைக்குத்து விசைகள் பிரித்த கூறு மட்டும்தான் வரப்போகுது. அது என்ன செய்யும் எங்க தாக்கும் இந்த விட்டம் வழியாக தாக்க போகுது. ரைட்டா சரியா பிள்ளைகள் இந்த விட்டம் வழியாக தாக்குகின்ற விளைவில் விசை எஃப் எதுக்கு சமனாகி கேட்டீங்கன்னா 2 டீக்கு சமனாகி சமநிலையை கருதுறீங்களா இருந்தா அரை வட்ட தடத்துக்குரிய சமநிலை அரை வட்ட தடத்தின் சமநிலையை கருதுனீங்கன்னா அரைவட்ட தடத்தின் சமநிலையை கருதுனீங்களாக இருந்தால் மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விளைவில் விசையின் பருமன் கீழ் நோக்கி வரக்கூடிய 2 டீயை என்ன செய்ய போதும் சமப்படுத்த போதும். டீயை காணலாமா இப்ப நீங்க காணலாம் தசம் 5 தான் வரப்போகுது. அதே திரும்ப வரப்போகிறேன் 44 வரப்போ திரும்பவும் அங்கே மின்னோட மாறுறேன் மின்னோட மாறுது இல்ல ஒரு ஆம்பியர் அடிக்கிறேன் இப்ப உங்களுக்கு பி மாறிக்கிறேன் 2க்கு 1 அதுல எப்படிதான் நினைக்கிறேன் அதுல ஒன்றும் 2 மில்லி ஆகும் 2 3 பெருமானம் ஒன்று எப்படி பெருமானம் ஒன்று தான் வரும். திரும்ப காணுங்க நீங்க எஃப் காணுங்க திரும்ப எஃப் காணுங்க பில்ல போட்டு எஃப் காணுங்க பி 2 டெஸ்லா ஐ 1 ஆம்பியர். மொத்த நீளம் 88 ஹாஃப் 44 விட்டத்தை காணுங்க சரியா. அதான் போது திரும்பவும் பையார் சமன் 44 ஆர் சமன் 14 பி சமன் 28. அதான் போட்டீங்க குரூப்ல கிளாஸ் வைக்க மாதிரி விட்டீங்க. இந்த கிளாஸ் வந்து செட் கொடுத்தீங்க கொடுக்குற சரிங்க நான் ஒன் பண்ணல இங்க மிஷின்ல சீக்கிரம் சரியா பிள்ளைகள் தசம் 2 வருமா சொல்லிக்கிடுங்க. டீ தான் கேள்வி டீ எப்படி வந்தன்னு கேட்கல டீ தான் கேட்கிறாங்கடா வெளிவதான் கேட்கிறாங்க நம்மகிட்ட
எல்லா பக்கமும் ஃபோர்ஸ் தாக்குனா எப்படியும் கடத்தியில ஒரு இழுவு கொண்டு வரதான் டென்ஷன் வரதான் போகுது. கேட்ட கேள்வி அந்த டீ தான் கேள்வி. மொத்தமா என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடத்தை எடுத்தீங்கன்னா இந்த தடம் ஃபுல்லா இழுவரிக்கும். நீங்க இங்கேயும் எடுத்தீங்கன்னா இப்படி இழுவரிக்க போகுது. எல்லா பக்கமும் இழுவ மாறி வரதான் போகுது. சோ நமக்கு இப்படி வச்சு ஃபுல்லா ஒரு வடத்தை மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா விளைவு டீ கண்டு கேலாம். ஏன் எல்லாம் சமப்படுத்தப்பட்டுமே. அப்ப என்ன செய்ய இப்ப நம்ம அதுக்கு ஈஸிக்காக என்ன செய்யணும்னா இந்த ஹாஃப் அப்படி உடைக்கிறோம். அரைவாசி உடைச்சு பாக்குறோம். அப்ப இங்கேயும் ஒரு டீ வர போகுது. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் என்ன செய்யும் அதுக்கு சமனான ஒரு டீ வரும். அதே மாதிரி இதுலயும் ஒரு டீ வரும். டீ என்ன டென்ஷன். கேட்ட கேள்வி தான் கேட்கறாங்க. டென்ஷன் தான் கேட்கறாங்க. இழுவதான் கேட்கறாங்க. இந்த டீ தான் என்ன போனா உங்களுக்கு அந்த இழுவை அறிவு. 2 டீக்கு சமனாகி கொண்டு இது மேல் நோக்கிய எஃப்க்கு சமனாகி. ஓ மத்தது இதுக்கு இப்ப இதுக்கு நீங்க என்ன படகு பூச்சியம் தான் இதுக்கும் இதுக்கு கண்ட மாதிரி இதுக்கும் எஃப் போட்டு 2T கண்டிங்கன்னா விட வரும். ரெண்டும் கட்டாய சமணத்தை வரணும். மொத்தமா பூச்சியம் வந்து ஆகணும். எப்படிங்க இதுக்கு காரணம் உங்களுக்கு கேட்ட கேள்வி டீ தான் கேட்டீங்க பிள்ளைகள். நீங்க ரெண்டையும் கண்டு சமண்டு கண்டு பூச்சியம் கண்டதா கேள்வி கேட்கிறாங்க உங்களுக்கு. ரெண்டும் சமன் தானே எப்படியும் கண்ட டீ சமன் இது என்ன வர போகுது அதான் வர போகுது. மொத்தமா விளைவு என்ன கடைசியா திரும்பவும் என்ன செய்யும் விளைவை வந்து நீங்க பெருமானங்க நீங்க என்னதான் ஒரு பெருமானம் காணலாம் விளைவுல என்ன வரணும் கட்டாயமா பூச்சியம் வரத்தானே வேணும். விளைவில் பூச்சியம் வந்து ஆகணும். அதான் நமக்கு விழுவை இருக்கும் பிள்ளைகள் இல்லை டென்ஷன் இருக்கும். ஆனால் நீங்க கணிக்கிறண்டா ஹாஃபா பிரிச்சுதான் கணிக்கலாம். சரியா இதே கேள்வி ப்ரொபர்ட்டிஸ்லயும் வருமா திரும்பவும் சொல்றேன். அதுல 3வது கேள்வி 2வது கேள்வி என்ன கேட்ட விழுவை கடிக்கா 3வது கேள்வி இவ்வட்டத்தடம் 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 இரு அரை வட்டங்களாக மாற்றப்பட்டு இவ்வட்டத்தடம் இரு அரை வட்டங்களாக மாற்றப்பட்டு தளம் புலத்திற்கு செங்குத்தாகவும் தளம் புலத்திற்கு செங்குத்தாகவும் தளம் புலத்திற்கு செங்குத்தாகவும் விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் தளம் புலத்திற்கு செங்குத்தாகவும் விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் வைக்கப்பட்டால் விட்டம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் வைக்கப்பட்டால் அதில் தொழிற்படும் விளையுள் விசை யாது? அதில் தொழிற்படும் விளையுள் விசை யாது? அதில் தொழிற்படும் விளையுள் விசை யாது? என்ன செய்யறாங்க அந்த வட்டத்தை 2 வெட்டுறாங்க. வெட்டி இது ஒரு ஹாஃப் அடுத்த ஹாஃப் கீழே வந்து அவர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த விட்டத்துக்கு செங்குத்தாக அடுத்த விட்டம் வரக்கூடிய மாதிரி பிரிக்கிறாங்க. விளங்குதாடா 2 விட்டம் செங்குத்தாக இருக்கு. ஆனா புலம் செங்குத்து அதுல மாற்றம் வரல. புலங்கள் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாகத்தான் புலங்கள் எப்பவுமே இருக்கிற மாதிரி அந்த விட்டம் வந்து செங்குத்தாகவும் இருக்கிற மாதிரி விட்டம் வந்து செங்குத்தாக இருக்கிற மாதிரி வச்சாங்க. இப்ப விளைவு விசை எடுக்கிறாங்க காணுவோம். ஓகே இங்க டீய பிரிக்கிறாங்க பிள்ளைகள். டீக்கு இங்க டீயை கொண்டு கணக்கு எடுக்காங்க. சரியா விசை தானே கடியாங்க
சோ எஃப்எஸ் படுத்தி நீங்க டி யோசிக்காதீங்க, விழுவையை யோசிக்க தேவையில்லையா? விழுவை எங்க இருக்கும்? கடத்தில மரத்தை பார்க்க தேவை. இங்க இவர்கள் தொழிற்பட விஷயக்க நீங்க நினைச்சிருக்கீங்க. ஒரு ஆள் சொல்லியாச்சு, மற்றாக்கள் ஆமா என்ன யோசிக்கிறீங்க அந்த அளவுக்கு? ரைட். இந்த ஹாஃப் எடுத்தீங்களாக இருந்தால் என்ன செய்ய போகுது? ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். இந்த ஹாஃப்ல எடுத்தீங்க என்றால் நிலைக்குத்தாக மட்டும்தான் ஒரு விசை வரும். சோ நிலைக்குத்தாக வார விசையில பருமனியை கணிக்கலாம். எஃப் நிலைக்குத்தாக வார எஃப் கணிக்கலாம். அதே மாதிரி இங்க எடுத்தீங்கன்னா திரும்ப புலம் முழுக்கும் விசை இப்படி வர போகுது. இதுல விசை இப்படி வரும், மேல 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 இப்படி வந்து 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 இவர்ல பாத்தீங்கன்னா நிலைக்குத்தாக வார பிரித்த ஒரு சமப்படுத்தப்பட்டும் கிடையாக வார குறும்படு வரப்போகுது. வெஞ்ச பாத்தீங்கன்னா இப்படித்தான் விசை எல்லாம் வரப்போகுது. அதுல வரக்கூடிய விளைவு எஃப் எடுத்தீங்கன்னா எல்லாம் அரைவாசி தானே, சரியா? அப்ப இதுவும் என்ன வரைக்கும்? கிடையாகவும் எஃப் தானே. நிலைக்குத்தாக வார விசையிட பருமன் எஃப் தான், கிடையாக வார விசையிட பருமன் எஃப் தான். சோ விளைவுள் கேட்டு கேட்டால என்னவாய்க்கும்? எஃப் வர்க்கம் சக எஃப் வர்க்கம் அவர வர்க்க மூலம் 2 எஃப் வர்க்கத்துல ரூட். சோ ரூட் 2 எஃப். எஃப் நீங்க முன்னு கண்டிங்க பிள்ளைங்க 0.56 முன்னு பெருமான கண்டிங்க எஃப்ன்றது. அதாவது அரை தடத்துக்குரிய விசை நீங்க இதுக்கு முன்பாட்டுல கேள்வியில கண்டுவீங்க, சுருக்கி எடுத்துட்டீங்க. அதனால டேட்டா போடலாம். √2 × 0.56 நியூட்டன். விளங்குதாடா? சொந்த அரைவாசி தளத்துல வார விசை ஒரு பக்கமாக இருக்கும், அதே அரைவாசி தளத்துல வார விசை கிடையாக வரப்போகுது. ரெண்டும் விசை சமன்தான், ரெண்டுக்குமான விளைவுள் தான் உங்களுக்குரிய விளையுள் விசையாக இருக்கு. ரைட். அதே மாதிரி ஒரு கேள்வி தானா? இதே மாதிரி ஒரு கேள்வியா? ஒரே ஸ்டெப்ல சார மொத்தமா விடைய குயிக்கா செய்துட்டீங்க, செய்ய போடுங்க, அடுத்த பாட்டுக்கு போகணும். ரைட். எழுதுவோமா கேள்வியே? அடிக்கொள்ளுங்களா? 44 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கடத்தி, 44 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கடத்தி வட்ட தடமாக வளைக்கப்பட்டு, 44 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கடத்தி வட்ட தடமாக வளைக்கப்பட்டு (0.8 டெஸ்லா 0.8 டெஸ்லா காந்தப்பாய அடர்த்தி உடைய 0.8 டெஸ்லா காந்தப்பாய அடர்த்தி உடைய சீரான காந்தப்புலத்தில் அதன் தளம் செங்குத்தாக இருக்குமாறு வைக்கப்பட்டு, இரண்டு ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. 2 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. திரும்ப வாசிக்கிறேனா? 44 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கடத்தி வட்டத்தடமாக வளைக்கப்பட்டு 0.8 டெஸ்லா காந்தப்பாய அடர்த்தி உடைய சீரான காந்த புலத்தில் அதன் தளம் செங்குத்தாக இருக்குமாறு வைக்கப்பட்டு 2 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. முதலாவது கேள்வி, தடத்தில் தொழிற்படும் தேறிய விசை யாது? அதேகளியா? மூன்று அதேகளியான கேள்வி எழுங்க திரும்ப. அதேகளியா? மூன்று கேள்வி. முதலாவது தேறிய விசை, இரண்டாவது இழுவை, மூன்றாவது அந்த அரைவட்ட திடமாக மாற்றப்பட்டால்
ரைட்டா? விளைவில் விசை 3 அதே கேள்விதான். இதுக்கு முன்னுக்கு கேட்ட 3 கேள்வியும் திரும்ப எழுதிச்சிங்க. முதலாவது 0 தெரியும் எல்லாருக்கும். அதை விட எழுதாம அடுத்த 2க்கும் விடையை போடுங்க. அதையும் முதல்ல அவசரப்பட்டு போட்டான். அசாமா 23. இல்ல கொஸ்தான் எல்லாமே. முதலாவதுக்கு ஆன்சர் வந்து 0. ரெண்டாவதுக்கு ஆன்சர் வந்து 0.112. மூன்றாவதுக்கு ஆன்சர் √2 0.224. சரி செஞ்சிருப்பீங்க. மேல இருந்த கேள்வியை சுருக்கி எழுதிப்பீங்க. கொஞ்சம் பேர் பெருமானம் கண்டிருப்பீங்க. சில சுருக்கி முடிப்பீங்க. சுருக்குனாக்களுக்கு வெரி குட். பெருமான கணங்களை குட்டா. என்னுடைய ஆயுதம். எஸ், இந்த இருக்கு இந்த ஆயுதம். மின்னோட்ட தராசு சரிங்க. கரண்ட் பேலன்ஸ் மின்னோட்ட தராசு. வர எழுத்து ஜெய் சொத்தியா போதுன்னா எனக்கு சுத்தி தான் இன்னும் கொஞ்சம் சுத்தியா எனக்கு. மின்னோட்ட தராசு. மின்னோட்ட தராசுனா பிள்ளைகள் கரண்ட பயன்படுத்தி ஒரு பேலன்ஸ் ஒன்று நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். சரியா? ஒரு பேலன்ஸ் பேரே பார்த்தா மின்னோட்ட தராசு. ஒரு தடம் ஒன்று இருக்கு. இதான் கம்பி தடம். இந்த கம்பி தடத்துல மின்னோட்டம் ஓடும். இந்த இடத்துல இடையில ஒரு பிரேக் ஒன்று, ஒரு காவலியை கொண்டு வச்சுட்டு அப்ப என்ன செய்ய கேட்டீங்கன்னா மின்னோட்டம் இதால ஓடுறதுக்கு வழி இல்லை. நெஞ்சல பக்கம் காவலி என்ன செய்ய மாட்டுது, அதுல போகாது. அப்ப வார மின்னோட்டம் என்ன செய்யும், ஒரு திசையில மட்டும்தான் ஓடலாம். ஓடி போய் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா திரும்ப இப்படியே போனா இதான் பெட்டி ஸ்டார்ட் பண்ணுது. இப்படியே வந்தா இப்படியே வர மின்னோட்டம் இதால போய், இப்படியே வர மின்னோட்டம் இதால போய், இப்படியே வந்து இதால வந்து இஞ்சால போகாது மின்னோட்டம். ஏன்னா அஞ்சால காவலி தானே, மின்னோட்டம் போறதுக்கு வழி இல்லை. திரும்ப இதால வந்து இந்த சுற்று அப்படியே பூர்த்தி ஆயிடும். இதான் மின்னோட்டம் போற திசை. அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த பீக்கு வழியாக மின்னோட்டம் எந்த திசையில போகணும்னு கேட்டீங்கன்னா இதான் மின்னோட்டம் போற திசை. இப்படிதான் தடம் எறிய போகுது. அநேகமான எலக்ட்ரிக் இந்த கரண்ட் பேலன்ஸ்ல இந்த நீளங்கள் சமனாக காணப்படும். இந்த நீளம் வந்து உதாரணம் நான் பிரிச்சு போடுறேன். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ் ஒய் சும்மா போடுறேன். நான் இந்த நீளங்கள் சம திருப்ப தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எப்பயும் பேலன்ஸ் எப்பயும் ஒரு பேலன்ஸ் பார்க்க போறோம்னா திருப்ப தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு வளமையான தராசிலையும் என்ன செய்யும், மையம் பற்றி ரெண்டுமே சமனாக காணப்படும்.
இந்த மையம் பற்றி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆடக்கூடியதாக காணப்படும். அநேகமா ரெண்டும் சமனா இருக்கு. நீளங்கள் சமனாகும் அநேகம். சமனா இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும் நமக்கு. இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா ஆரம்பத்துல மின்னோட்டம் எல்லாம் செலுத்துறதுக்கு முதல் இந்த திருகை நீங்க திருப்பினீங்கன்னா அங்கால செஞ்சீங்கன்னா வெயிட் அங்கால கூடும், இங்க வெயிட் இங்க கூடும். இந்த திருகை நீங்க திருப்பி இந்த குறிப்பிட்ட கடத்திய வச்சுக்கு தளத்துக்கு இப்படி கிடையா சமநிலை ரெண்டு தாங்கியில என்ன செய்வீங்க சமநிலைப்படுத்தும். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கோமே, இதான் அந்த கடத்தி. நீங்க இப்படி என்ன செய்ய சமநிலைப்படுத்தியாச்சு. இதான் இப்படி இருக்கேன் நான் உங்களுக்கு படத்தை. இதான் அந்த கடத்தி. மின்னோட்டம் என்ன செய்யும், இதால வந்து மின்னோட்டம் இப்படியே இதால போய் இதால வந்து திரும்ப இப்படியே சுத்தி வர போகுது. இந்த பக்கம் மின்னோட்டம் என்ன செய்யாது, இந்த சைட்ல வராது. இந்த பக்கம் தான் மின்னோட்டம் போகுது. ரைட்டா? இது ரெண்டு வகையான கேள்வி கேட்கலாம். ஸோ நமக்கு லெப்ட்ல உள்ளதை வச்சு மட்டும் பாக்குறதா இருந்தா ஒரு காந்தம், அந்த கம்பி பிள்ளைகள் எப்படி உண்மையா இருந்தா தளத்துல இருக்காது, ஒரு கம்பி மாதிரி அடிச்சு சரியா அந்த கம்பியில தான் இந்த மேல தடம் இருக்கும், பிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது கம்பிக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு காந்தம் வந்து ஒட்டு இந்த கனடிகாலிட்டி ஹோஸ் மாதிரி இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணலாங்க அந்த காந்தத்தை. ஒரு ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கல. நான் கண்டது வந்து வேற சுங்குவலங்க நினைக்கிறேன். நான் கண்ணால ஒடுக்கதான் பாத்தீங்க, வெக்டிகளை செஞ்சு பார்க்கவும் இல்லை, சும்மா கண்ணால கண்டது மட்டும். அந்த மெக்னசில அப்படி ஒட்டலாம். அந்த காந்தத்துக்கு பேர் வந்து மெக்னடூர் மேக்னட், வலிமையான ஒரு காந்தம். இந்த உள்ளுக்கும் ஷேட் பண்ணிருக்கு தானே, இந்த உள்ளுக்கும் ஷேட் பண்ண பக்கம் வந்து வடமுனைவாகவும் இதுக்கு மத்த பக்கமா இருக்கு தானே. இந்த பாக்ஸ்ல இங்கல உள்பக்கம் வந்து தென்முனைவு, இங்கல பக்கம் வந்து வடமுனைவு, இப்படி வந்து பாக்ஸ் மாதிரி இப்படி இருக்குது. ஒரு வலிமையான காந்தம். அந்த காந்தத்துக்குள்ள என்ன செய்ய போறீங்க, நீங்க அந்த கம்பியை கொண்டு வைக்கிறீங்க. நான் இதை எப்படி கீறாம இதுல நான் வடமுனைவு தென்முனைவோட குறிச்சு காட்டுவேன். ஒன்று இதன் மூலமாகவும் விசையை உருவாக்கலாம். நம்ம நேற்று பார்த்தோம்ல, ரெண்டு மின்னோடுகின்ற கடத்தி ஒரே திசையில மின்னோட்டம் இருந்தா கவர்ச்சி விசை வரும்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி இந்த திசையில இதுக்கு கீழே மின்னோட்டம் போற கடத்தி ஒன்று, இதுக்கு கீழே நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்னும் ஒரு கடத்திய அதே திசையில மின்னோட வச்சுங்க என்ன செய்ய முடியல, உங்களுக்கு கவர்ச்சி வருது. அப்ப என்ன கீழே செல்ல வைக்கலாம், இது ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கலாம். நமக்கு இப்ப அது நம்ம படிக்காததால நம்ம படிக்கல, அந்த ஃபோர்ஸ் படிக்கல, இதை காண்ற விஷயம் நம்ம படிக்கலாதால அதை விடுவோம். ஆனா எக்ஸாமுக்கு இதுலயும் கேள்வி வரலாம், இதுலயும் கேள்வி வரலாம். ஒரே ஒரு சனம் தான் கேள்வி வந்துருக்கு, 2006ஆம் ஆண்டு மட்டும்தான் வந்து இது வரைக்கும் இன்னும் வரல. இப்ப புலம் ஒன்று தாக்குது. நீங்க என்ன செய்ய, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்துல திருக்க அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்னா மின்னோட்டத்தை அனுமதிக்கும் போறது. மின்னோட்டம் இதால போகுது, புலம் இப்படி இருக்கு, அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இதான் அந்த தளம். மின்னோட்டம் எங்கால போகுது, மின்னோட்டம் இங்க இருந்து இப்படி மின்னோட்டம் போகுது. புலம் எங்க இருந்து எங்க வருது, இதுல வடமுனைவு இதுல தென்முனைவு, இதுக்கு செங்குத்தாக என்ன செய்ய போகுது, புலம் தாக்க போகுது. அப்ப இடக்கை விதியை வச்சுங்க, நீங்க இடக்கையை வச்சுங்க, கையை வச்சு புலம் எங்க இருக்கார், இங்கல பக்கம் மின்னோட்டம் முள்ளுக்கு போகுது சரியா, இந்த தளத்தின் வழியாக மின்னோட்டம் முள்ளுக்கு போகுது, விசை என்ன செய்யும், கீழே வர போகுது. அப்ப இந்த கடத்தியில ஒரு ஃபோர்ஸ் ஒன்று என்ன செய்யும் கேட்டீங்கன்னா கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் நான் PQF போறேன், PQல தாக்குகின்ற விசை. இப்ப இஞ்சால விசை தாக்கும் போது சமநிலை என்ன செய்ய போகுது, உங்களுக்கு குலையும். சமநிலை குலையுமாக இருந்தா சமப்படுத்த நீங்க இஞ்சால பக்கம் என்ன செய்வீங்க, ஒரு நிறையை கொண்டு வச்சு சமநிலைப்படுத்துவீங்க. அப்ப என்ன செய்யும், உங்களுக்கு சமநிலை நீங்க எடுத்தாச்சு. இப்ப இந்த ரெண்டு நீளம் சமனாக காணப்பட்டால் திருப்ப தத்துவத்தின் அடிப்படையில FPQ சமன் mg சரியா விளை, அல்லது வைதர PF வைதர F எக்ஸ்தர mg. திருப்ப தத்துவம் நிலைமையான வைதர F எக்ஸ்தர mg, எக்ஸும் வையும் சமனாக இருந்தா எக்ஸும் வையும் சமனாக இருந்தால் F சமன் mg வளமையான தராசு. அதுல பேலன்ஸ் பண்ணி வேணுமே. இந்த காவலி திருகள் நமக்கு என்ன செய்ய வெயிட்ல வர, அதே நம்ம ஏழியா ஃபர்ஸ்ட் கிடையா மாதிரி இருந்தது, ஏழியா கிடையா மாத்திரத்தால இஞ்சல பக்கம் உள்ள மொத்த விஷயம் ஆரம்பத்துல சமன். இப்ப உருவாகிற இந்த எஃப்க்கு தான் இந்த எம்ஜி என்ன செய்ய போகுது, சமப்படுத்த போகுது. இப்ப எஃப்க்கு என்ன போடலாம்ல, இதுல உருவாகிற எஃப்க்கு பதிலா மின்னோட்டம் I B I L நீளமான கடத்தியில உருவாகிற
நீளமான கடத்தியில அப்ளிகேஷன் கொடுக்காங்க. நீளமான கடத்தியில உருவாகிற விசை என்னது? எஃப் சமன் பில். பில் சமன் எம்ஜி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜி அளக்கலாம். இதுக்கு பிறகு நீங்க யார கணிக்க போறீங்களோ அவரை கணிக்கிற. சரி, உங்களுக்கு பி தேவையா? என்ன செய்வீங்க? எம்ஜியின் கீழ் மின்னோட்டம் தர எல். மின்னோட்டம் அளக்க இருந்தா நமக்கு அம்பியர் மானி காணப்படும். பி ஐ தெரியும். நீளம் அளந்தீங்க என்ன நீங்க பிஏ காணலாம். காந்த புலத்துல வலிமையை காணலாம். அல்லது நீங்க ஐ அளக்க போறீங்களா? எம்ஜியின் கீழ் பி எல். எல் அளக்க போறீங்களா? இதான் உண்டு உங்களுக்கு தேவையானது. எம்ஜியின் கீழ் பிஐ. நீங்க யாரை வேணாலும் என்ன செய்யலாம், அது பிறகு காணலாம். இல்லடா நீளம். நான் அப்படிதான் கீறியன் காந்தத்தை. அதுக்கு எந்த நீளம் எடுக்காதீங்க. காந்தம் பெரிய காந்தமா மொத்த நீளம் வரும். நீளம் மணிமா நீங்க அளக்கலாம் இல்லையே. நீளம் உங்களுக்கு காண வேண்டியதே ஒரு காலம் வராது. கால்குலேஷன் பண்ணாக்குள்ள உங்களுக்கு கேள்வியா தரக்குள்ள நீளத்துக்கு கேட்பாங்களே ஒழிய நீளம் நீங்க பெக்டிக்கல நீங்க எப்படி அளக்கலாம் தானே, அது உங்களுக்கு தெரியாது. அது அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அநேகமா எதை காணுவோம்னு கேட்டீங்கன்னா பிஐயும் ஐயையும் காண்றது அனைவரும் நமக்கு பெக்டிக்கல்ல தேவைப்பட போகுது. அதுல ஒரு மின்னோட்டம் அளக்கிறதுக்கு அம்பீர்மானி இல்லாம இருந்தா மின்னோட்டம் அளக்கலாம். காந்தப்பாயை அடர்த்திய சும்மா அளக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு கருவியும் இல்லை. ஹைல இருக்கும், நம்மள ஹைல ஒன்றுமே இல்லை. நீங்க என்ன செய்யலாம்? பிஏ அளக்கலாம். டவுட் கிடைக்கும் நேற்று சார், இந்த மின்புலம் விசை பயன்படுத்த போல கட்டாயம் செங்குத்தாகத்தானே பிடிக்கிறோம், செங்குத்தாக பிடிக்கிறோம் அப்படின்னா செங்குத்தாக போற புலங்களுக்கு மின்னோட்டத்துக்கு மட்டும்தானா இந்த விதியை பயன்படுத்தலாம் என்று கேட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. அப்படி சரியா? இப்ப மின்னோட்டம் இப்படி போக வேண்டாம். இது தீட்டா வேண்டா, இது பி இது ஐயாக இருந்தா விசை தொழிற்படும் தானே. எஃப் பில் சைன் தீட்டா. விசைக்கு ஒரு பருமன் வரும் தானே. அப்ப அந்த விசையில திசை நீங்க காணத்தானே வேணும். என்ன செய்வீங்க? கையை கொஞ்சம் செங்குத்தா பிடிக்காம இந்த கோணத்துக்கு ஏறவே கொஞ்சம் சரிப்பீங்க. சரியா? நீங்க மின்னோட்டம் எங்க? மின்னோட்டம் இப்படி, புலம் எப்படி இங்கன்னா இந்த கோணத்தை செங்குத்தா பிடிக்காம என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா சரிப்பீங்க. புலம் வந்து இஞ்சால, மின்னோட்டம் மேல. அப்ப என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் இதை சரிச்சு பிடிக்க செய்யணும். ஏன் நிலைக்குத்து அப்படி இருந்தா விசை உழுதான், இப்படி இருந்தாலும் என்ன செய்யும்? விசை வந்து இப்ப உள்ளுதான் வரப்போகுது. இது மாறாது, இது நேரம் தான் வரப்போகுது. இந்த ரெண்டு கையும் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு கையும் உங்களுக்கு அந்த கோணத்துக்கு என்ன செங்குத்தா வைக்காம அந்த கோணத்தோட மின்னோட்டம் என்ன செய்ய மாட்டா கொஞ்சம் சரி. இந்த விஷயம் எப்படிதான் வரப்போகுது? இது செங்குத்து. இது செங்குத்து. இந்த கோணம் ஒன்றைக்கு தீட்டா அறிய போகுது 90 வராம. அதை நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க அந்த இடத்துல 90 வைக்கிற மாதிரி வச்சு நீங்க சில போச காணலாம். பிரச்சனை நீங்க 90 வைக்கிற மாதிரி கையை வச்சு போச காணலாம். ஆனா 90 மட்டும்தான் ஃபிளெமிங் விதியில் எடுக்காதீங்க. இல்ல கை வச்சு பாருங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. கையில புலம்படுது, மின்னோட்டம் இப்படி போகுது. சரியா? ஓ சொல்லு. ஓ எப்படி முழுக்க போகுது? ஓ சொல்லு. பிக்கு செங்குத்தா வரும். பிக்கு செங்குத்தா வரும். மின்னோட்டம் தான் பிடிக்க போகுது. ஆனா பருமன் குறைஞ்சு எப்படி? என்ன சைன் தீட்டா வருது தானே. பருமன் குறையும். பிக்கு செங்குத்தா உள்நோக்கி வர போகுது. ரைட். ஹெரிங் போட்டீங்களா? மின்னோட்டத்தை ஹெரிங் போடுங்க. ஹெரிங்க போட்டு படுத்துட்டுங்களா? சைன் தீட்டா வருது ஓட்டோவா? எதையா ஹெரிக்கலாம். பில் சைன் தீட்டா எப்படி இருக்கு? பில் சைன் தீட்டா. அனைவரும் மின்னோட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது பிரிக்க போகணும் செங்குத்துக்கு. நமக்கு அதை பத்தி பிரச்சனை வரப்போறல. பருமன் குறையும் சைன் தீட்டா வாங்கல, பருமன் குறைய போகுது. சைன் தீட்டா 90 இருந்தா உயர் பருமன் ஆகும். பருமன் குறை. நீங்க எல்ல பிரிக்கிறீங்களா? ரெண்டு மொண்டு தான். நீங்க எல்ல பிரிச்சாலும் ஒன்றுதான், ஐய பிரிச்சாலும் ஒன்றுதான். ரெண்டு மொண்டு தானடா. அது மாத்த திசையை மாத்தாது. நீங்க அதெல்லாம் யோசிக்க தேவை அந்த அளவுக்கு. ரைட். படத்துக்கு இருங்க. இது ஒன்றையும் எழுத வேணாம். இப்ப இந்த கீழே உள்ள ஒன்றையும் எழுத வேணாம். இந்த படத்தையும் இந்த படத்தையும் மட்டும் எங்க சரியா? சரி, கீழே உள்ள ஒன்றையும் எழுத வேணாம். நான் நோட்ஸ் தந்துட்டு கீழே உள்ள தரேன்னா ரெண்டு பிடிஎஃப் அனுப்பிக்க. எஸ்ஏயும் எஸ்ஏ தான். எஸ்ஏ பிடிஎஃப் ஒன்று அனுப்பிக்க. நான் அதை நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் பிரிண்ட் எடுத்து தாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்படி கிடைச்சிக்க மாட்டேது. நீங்க எங்க எடுங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எஸ்ஏ கேள்வி வரும்போது அதை செய்ய வேண்டி வரும். அநேகமா நாளைய கிளாஸ் தான் அந்த எஸ்ஏக்குரிய பகுதி ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? ஹோல் எஃபெக்ட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹோல் எஃபெக்ட் வருமாண்டா அதுல வர எஸ்ஏ கேள்விகள் இந்த பேப்பர்ல இருக்கு, அதை செய்ய வேண்டி வரும்.
செஞ்சுட்டு தான் நம்ம போவோம். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா 7 மாணாக்கள் அவசரமா அந்த பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி இருந்த ஒருவேளை ஒரு களம் ஒன்று இருக்கு, ரைட்? இதுல ஒரு தடை, இங்க ஒரு தடை. இப்படி இருந்தா என்ன செய்யும்டா மின்னோட்டம் இதாலையும் வரும் இதாலையும் வரும், சரியா? ஆனா இதுல தடை இல்லாம இருந்தால் மின்னோட்டம் இதால வந்து மேலால போயிடும் பிள்ளைகள். தடைக்குள்ள மின்னோட்டம் போகாது. இதுல ஒரு பல்ப் இருந்தா அந்த பல்ப் என்ன செய்யாது, வேலை செய்யாது. இதுக்கு இப்பதான் குறிஞ்சிட்டு. 2 தடை இருந்தா போகும். தடை இருந்தா மின்னோட்டம் போகும். ஒரு தடையும் இல்ல வெறும் கம்பி இருந்தா அப்படி போகாது. ரைட், இதான் பிள்ளைகள் அந்த தடம், சரியா? இது தடம், ரைட். இங்க வடமுனை இருக்கு, இவ எடுத்து தென்முனை இருக்கு. புலம் எப்படி போகுது? இந்த திசையாக புலம் போகுது, ரைட்டா? இந்த திசையாக என்ன செய்யுது? மின்னோட்டம் போகுது. இப்ப இப்படி வைக்கணும் உங்களுக்கு லேசிக்காண்டி, ரைட்டா? இப்ப மின்னோட்டம் போற திசை இது, புலம் போற திசை எங்க? உங்களை நோக்கி புலம் வருது, ரைட்? அப்ப கையை இது புலம், நடுவிரல் மின்னோட்டம், சுட்டு விரல் புலம். புலம் எங்க இருக்கு? உங்களை நோக்கி புலம் வந்துச்சு. மின்னோட்டம் எங்க போகுது? இந்த திசையில. எப்படி? P ல இருந்து Q, இதான் P, இது Q, சரிதானே? P ல இருந்து Q க்கு மின்னோட்டம் போகுது. மின்னோட்டம் போறத மாத்திரம் இல்லைங்கடா. சோ புலம் உங்களை நோக்கியதாகவும் மின்னோட்டம் வந்து விளங்குதா மேல் நோக்கி போற மாதிரி வச்சுக்கணும். விசை இதுல பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வர மாதிரி இருக்கும். இப்படி எடுத்தீங்க என்னன்னு சரி, விசை வந்து எங்க வருது உங்களுக்கு? விசை பெருவில் எங்க இருக்கு? பெருவிரல் கீழே, விளங்குதா? மின்னோட்டம் இப்படியே கிடையா போகுது, புலம் உள்ளுக்கு உங்களை நோக்கி வருது. விசை எங்க வருது? கீழே. விசை கீழே வந்து தடம் என்ன செய்யும்? விசை கீழே தாக்க இந்த தடம் என்ன செய்யும்? இப்படி கழியும், என்ன சமநிலை குலையும். அப்ப என்ன செய்யும்? இஞ்சல பக்கம் ஒரு நிறைய நீங்க என்ன செய்யணும்? இஞ்சல சேர்க்கணும். நிறைய சேர்த்து என்ன செய்யும்? திரும்ப படைய மாதிரி கிடையா வரும், சரியா? சரியா பிள்ளைகள்? எழுதுங்களா? ஓட்டம் காவும் கடத்தி ஒன்று, ஓட்டம் காவும் கடத்தி ஒன்று காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது, காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது, காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது அது ஒரு காந்த விசையை அனுபவிக்கும். அது ஒரு காந்த விசையை அனுபவிக்கும். அடுத்த வரியில செவ்வக வடிவ கம்பித்தடம் ஒன்று, செவ்வக வடிவ கம்பித்தடம் ஒன்று, செவ்வக வடிவ கம்பித்தடம் ஒன்று இரு கத்தி விளிம்புகளில் சமப்படுத்தப்பட்டு, செவ்வக வடிவ கம்பித்தடம் ஒன்று இரு கத்தி விளிம்புகளில் சமப்படுத்தப்பட்டு ஓட்டத்தராசு அமைக்கப்பட்டு, இரு கத்தி விளிம்புகளில் சமப்படுத்தப்பட்டு ஓட்டத்தராசு அமைக்கப்படும். அடுத்த வரியில கம்பித்தடத்தின் ஒரு புயம், கம்பித்தடத்தின் ஒரு புயம் கம்பித்தடத்தின் ஒரு புயம் வலிமை மிக்க, கம்பித்தடத்தின் ஒரு புயம் வலிமை மிக்க
மெக்னடூர் காந்தங்கள் இடையே வைக்கப்படும். கம்பித்தடம் வலிமை மிக்க மெக்னடூர் காந்தம் இடையே வைக்கப்படும். கம்பித்தடம் வலிமை மிக்க மெக்னடூர் காந்தம் இடையே வைக்கப்படும். ரைட், திரும்ப வாசிக்கிறேன், எளிதாக எழுதிக்கோங்களா? அதை மட்டும் வாசிக்கிறேன்னா, ஓட்டம் காவும் கடத்தி ஒன்று காந்த புலத்தில் வைக்கப்படும் போது அது ஒரு காந்த விசையை அனுபவிக்கும். செவ்வக வடிவ கம்பித்தடம் ஒன்று இரு கத்தி விளிம்புகளில் சமப்படுத்தப்பட்டு ஓட்டத்தராசு அமைக்கப்படும். கம்பித்தடத்தின் ஒரு புயம் வலிமை மிக்க மெக்னடூர் காந்தம் இடையே வைக்கப்படும். மெக்னடூர்ங்கிறது ஒரு பேர் தானா? அதுக்கு தமிழ்லாம் இல்ல, அதான் நேமே தான், அது பேரே தான். மெக்னடூர் காந்தம் என்றா இது பேர், தமிழ் பேர் இல்லையா? அடுத்த வரியில அடுத்த வரியில எதிர்ப்புயம் 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 காந்த விசையை சமப்படுத்தும் வண்ணம் எதிர்ப்புயம் காந்த விசையை சமப்படுத்தும் வண்ணம் சிறிய தராசு தட்டை கொண்டிருக்கும். எதிர்ப்புயம் காந்த விசையை சமப்படுத்தும் வண்ணம் சிறிய தராசு தட்டை கொண்டிருக்கும். எதிர்ப்புயம் காந்த விசையை சமப்படுத்தும் வண்ணம் சிறிய தராசு தட்டை கொண்டிருக்கும். அடுத்த வரியில தராசை காவும் கம்பியில் இருக்கும் தராசை காவும் கம்பியில் இருக்கும் தராசை காவும் கம்பியில் இருக்கும் திருகாணியை செப்பம் செய்வதன் மூலம் தராசை காவும் கம்பியில் இருக்கும் திருகாணியை செப்பம் செய்வதன் மூலம் கம்பித்தடம் திருகாணியை செப்பம் செய்வதன் மூலம் கம்பித்தடம் முதலில் கிடையாக பேணப்படும். முதலில் கிடையாக பேணப்படும். தராசை காவும் கம்பியில் இருக்கும் திருகாணியை செப்பம் செய்வதன் மூலம் கம்பித்தடம் முதலில் கிடையாக பேணப்படும். அடுத்த வரியில தடத்தினூடாக காட்டப்பட்ட திசையில் தடத்தினூடாக காட்டப்பட்ட திசையில் தடத்தின் ஊடாக காட்டப்பட்ட திசையில் ஓட்டம் பாயும் போது தடத்தினூடாக காட்டப்பட்ட திசையில் ஓட்டம் பாயும் போது ஓட்டம் பாயும் போது புயம் PQ புயம் PQ கீழ் நோக்கிய காந்த விசையை அனுபவிக்கும். தடத்தினூடாக காட்டப்பட்ட திசையில் ஓட்டம் பாயும் போது புயம் PQ கீழ் நோக்கிய காந்த விசையை அனுபவிக்கும். கீழ் நோக்கிய காந்த விசையை அனுபவிக்கும். அடுத்த வரியில இதனால் தராசின் சமநிலை குலையும். இதனால் தராசின் சமநிலை குலையும்.
இதனால் தராசின் சமநிலை குலையும். தடத்தை மீண்டும் கிடையாக பேண தடத்தை மீண்டும் கிடையாக பேண தடத்தை மீண்டும் கிடையாக பேண தராசு தட்டில் திணிவுகள் இடப்படும். தராசு தட்டில் திணிவுகள் இடப்படும். தராசு தட்டில் திணிவுகள் இடப்படும். அடுத்த வரியில கத்தி விளிம்புகளில் இருந்து கத்தி விளிம்புகளில் இருந்து கத்தி விளிம்புகளில் இருந்து புயத்தின் தூரம் சமனாக இருந்தால் புயத்தின் தூரம் சமனாக இருந்தால் கத்தி விளிம்புகளிலிருந்து புயத்தின் தூரம் சமனாக இருந்தால் அடுத்த வரியில PQ மீதான காந்த விசை சமன் நிறை. 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 நிறை mg நிறை. இப்ப எழுதிக்கோங்களா FPQ சமன் mg, Fக்கு பதிலா பில், அங்கால mg, B சமன் தேவையானதை எழுவாயா மாற்றி நீங்க என்ன செய்யலாம்டா கண்டுகொள்ளலாம். அந்த சில கோணத்துல நீங்க பிள்ளைகள் காண்றா உண்மையா இது கோணம் இல்ல, கோணங்கள் வச்சு உங்களுக்கு கேட்கிற வீதம் குறைவு. உண்மையா சரியா? கோணங்கள் வந்து காந்த புலம் கேட்கிற வீதம் குறைவு. கேட்டாங்க நீங்க இது கோணம் மாதிரி யோசிக்காதீங்க சரியா? செங்குத்துமா யோசிங்க முதல்ல. நீங்க இது செங்குத்தா யோசிச்சீங்கன்னாலும் ஒரே விடதான் வரும். கையை எப்படி மடக்கி பிடிக்கிறது ஒன்றுதான். உண்மையா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக பிடிக்கணும். என்ன காரணம்டா எல்லாமே செங்குத்தாக வைக்கிறோம்னா கருத போறோம். அதான் ஃபிளெமிங் ரூல் நமக்கு. ஆனா செங்குத்தா இல்லைன்னு நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த கோணம் தான் மாறும், இந்த விசை மாறும். இதான் நீ காணப்போற திசை. இது மாறாது. எது மாறண்டா இந்த ரெண்டு தான் மாறும். மின்னோட்டமும் புலம் இடையில தான் என்ன செய்ய போகுது உங்களுக்கு கோணம் மாறும். அநேகமா புலத்திர திசையை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, மாத்த மாட்டீங்க. யாரை மாத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா சரி மின்னோட்ட திசையை தான் நீங்க மாத்துறீங்க. ஒன்று இவரை கிட்ட கொண்டு வருவீங்க அல்லது இவரை ஏதோ ஒன்று செய்ய போறீங்க. நீங்க புலம் அநேகமா கிடையாது இருக்கும். அநேகமா புலம் வந்து கிடையாத மர போறீங்க அல்லது புலம் உள்ளுக்கு போகும். புலத்திசையை நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. யார் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா மின்னோட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. வாங்க சொல்லு, இந்த கை மட்டும் மாறுமா அவ்வளவு பெருசா நீங்க யோசிக்கவில்லை. இது மாறினாலும் இது என்ன செய்யாது, இது மாறாது. இது மாறினாலும் இது மாறாது. அதான் முடியட்டுமா? அடுத்த ஹெடிங் போடுங்க. காந்த புலத்தில் இயங்கும் ஏற்றம் ஒன்றின் மீதான விசை. காந்த புலத்தில் இயங்கும் ஏற்றம் ஒன்றின் மீதான விசை. காந்த புலம் ஒன்றில் இயங்கும் ஏற்றம் ஒன்றின் மீதான விசை. நம்ம என்ன பார்த்தோம் இதுவரைக்கும் பார்த்த விசை எதுன்னு கேட்டீங்கன்னா காந்த புலத்துல வைக்கப்பட்ட ஒரு கடத்தியில மின்னோட்டம் ஐ போகும்போது உருவாகிற விசை பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்டா ஏற்றம், அசைகிற ஒரு ஏற்றம், காந்த புலத்தில் இயங்குகின்ற ஒரு ஏற்றம் ஒன்றின் மீதான விசை. எப்பையும் ஏற்றம் என்று கதைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், எப்பவும் நேர் ஏற்றத்தை தான் கதைப்போமா? வளமான நேர் ஏற்றம் கதைப்போம். அந்த நேர் ஏற்றத்துல வேகத்தை நான் டி என்று கூறும். ஏற்றம் வேகம் வி, இந்த திசையாக இயங்குகிறது. அமைக்கிற கோணம் தீட்டா. ரைட்டா? ஒரு சமன்பாடு ஒன்று பார்ப்போம். ஒரு சமன்பாடு நம்ம தெரியும். என்ன சமன்பாடு கேட்டீங்கன்னா எஃப் சமன் வில் ஒன்று விசையை காண்றதுக்கான சமன்பாடு. அதே டைம்ல
மின்னோட்டம் என்னன்னா மின்னோட்டம் ஏற்ற பாய்ச்சல் வீதம் Q by T. Q7 IT ஞாபகம் நிறைய காட்சிங்க விஷயம் உண்டு. Q7 IT I என்றது மின்னோட்டம், ஏற்றம் பாய்கின்ற வீதம் தான் மின்னோட்டம். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஏற்றம் பாயுது, இதா என்ன வரைக்கும் மின்னோட்டம் வரைக்கும் Q7 IT. சோ I என்ன வரைக்கும் Q by T அறிய போகுது. ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட டைம்ல SMN UT மாறாவகத்துல போல ஒரு துணிக்கு எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல போன தூரம் எல்லாக இருந்தா அவர் வேகம் v டைம் t தானே, வேகம் v குறிப்பிட்ட டைம்ல போன தூரம் எல்லாக இருந்தா L7 என்ன வரைக்கும் vt இருக்கும். அப்படின்னா அந்த ஏற்றம் இயங்கிய டைம் t ன்னு எடுத்துட்டு இப்ப விசையை காண்றதுக்கு F சமன் வில் sin தீட்டாவை கொண்டு வரது. ஒரு ஏற்றம் ஒன்று t நேரம் இயங்கியாச்சு, அந்த தூரத்தை நான் எல்லைன்னு எடுத்து அது ஒரு கடத்தி மாய் கருதுவோம். எல்லாம் உண்டு தானே, மின்னோட ஓடு ஒரு கடத்தில மின்னோட ஓடுகின்ற தூரம் எல் வி. சமன்பாடு பெறுகின்ற முறை முக்கியம் இல்லையா? சமன்பாடு எடுக்கிற முறை ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை, ப்ரூஃப் ஒன்றும் கேட்க மாட்டாங்களா? இதுல வர பில்லும் கேட்க மாட்டாங்க, பில் சைன்லும் கேட்க மாட்டாங்க. அவங்களோட இதுல வர இப்ப சமன்பாடு அதுவும் கேட்க மாட்டாங்களா? நீங்க டிரெக்டாவே என்ன செய்யலாம், சமன்பாடுகளை பயன்படுத்தலாம். ஐக்கு பயன் என்ன போட போறீங்க? Q over T. எல்லுக்கு பயன் என்ன போட போறீங்க? VT sin theta. T விட்டுலாம். F சமன் VQB sin theta. ஏற்றம் ஒன்று v வேகத்துல ஒரு புலத்திற்குள் அசையுமாக இருந்தால் உருவாகின்ற விசை VQV sin theta வரும். அதேதான் v என்றது காந்தப்பாய் அடர்த்தி, Q என்றது ஏற்றம், ஏற்றது அழகு என்ன கூடும், v என்றது வேகம் ms-1, sin theta என்றது காந்த புலத்தோட அமைக்கிற கோணம். ரைட்டா? இந்த இடத்துல முதலாவது வேகம் பூஜ்ஜியமாக இருந்தால் v 0வாக இருந்தால் f என்னவாயிரும்? f பூஜ்ஜியமாகும். v பூஜ்ஜியம். அதாவது ஒரு ஏற்றம் ஒரு இடத்துல இருக்கும் என்றால் விசை உருவாக மாட்டோம். அந்த ஏற்றம் வந்து அசைவணும். ஓய்வாக உள்ள ஒரு ஏற்றத்தின் காரணமாக என்ன செய்ய மாட்டேது, விசை உருவாக மாட்டோம். அதே மாதிரி இரண்டாவது தீட்டா பூஜ்ஜியமாக இருந்தால் f என்னவாயிரும்? பூஜ்ஜியம். சைன் பூஜ்ஜியம். அதாவது கோணம் வந்து காந்த புலத்தில திசையில ஏற்றம் இயங்குமாக இருந்தால், காந்த புல ஏற்கனவே பார்த்தமாய்தான், காந்த புல திசையில ஏற்றம் இயங்குமாக இருந்தால் வேகம் என்னவாயிரும்? பூஜ்ஜியம். மத்தல மாறாகணி தானே, ஏற்றம் இப்பயும் மாற போல, பெருமானம் மாற போறல, பி என்றா பி தான். இப்ப உங்களுக்கு தேவையானது ஒன்று கோணம் தீர்மானிக்கும், அடுத்தது வேகம் தீர்மானிக்க போகுது ஒரே கடத்தி எடுத்து. மூன்றாவது தீட்டா வந்து 90 பாகையாக இருந்தால் விசை உயர்வாக இருக்கும். அதான் என்னது, BQV ஆக இருக்கு. உங்களோட பில் மாதிரி தான் BQV. இதுவும் இதான் முக்கியமான சமன்பாடு. இப்ப எஸ்ஏ கேள்வி கூட இல்லாம BQV தான் வரப்போகுது. ஃபோர்ஸ் BQV. B என்னது காந்தப்பாய் அடர்த்தி, Q ஏற்றம், V வந்து வேகம். இல்லைங்களா? படத்துக்கு இருக்கு முதலாவது வழி கொடுங்க. இது இப்ப எழுதாங்க, நான் நோட்ஸ் சார்னாக்கு எழுதுவோம். படத்துக்கு அதை எழுதி கீழே பி என்று எழுதுங்க. பிக்கு எழுதுங்க காந்தப்பாய அடர்த்தி, பெகல டெஸ்லா. பி காந்தப்பாய அடர்த்தி, பி காந்தப்பாய அடர்த்தி. Q ஏற்றத்தின் பருமன், Q ஏற்றத்தின் பருமன். V ஏற்றத்தின் வேகம், V ஏற்றத்தின் வேகம். B காந்தப்பாய அடர்த்தி, ஏற்றத்தின் பருமன், ஏற்றத்தின் வேகம். தீட்டா இயக்க திசைக்கும் புலத்திற்கும் இடையிலான கோணம், இயக்க திசைக்கும் புலத்திற்கும் இடையிலான கோணம், இயக்க திசைக்கும் புலத்திற்கும் இடையிலான கோணம், இயக்க திசைக்கும் புலத்திற்கும் இடையிலான கோணம். ரைட், அடுத்த வரியில
முதலாவது ஒன்று என்று போடுங்களா. முதலாவது v சமன் 0 எனின் ஒன்று, v சமன் 0 எனின் f சமன் 0, v சமன் 0 எனின் f சமன் 0. பிரேக்கெட்ல போடுங்க. v சமன் 0 எனின் f சமன் 0 பிரேக்கெட்ல போடுங்க. நிலையான ஏற்றத்தின் மீது காந்தப்புலம் விசையை பிரயோகிக்காது. 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 இரண்டாவது, தீட்டா சமன் 0 எனின் f சமன் 0. தீட்டா சமன் 0 எனின் f சமன் 0. பிரேக்கெட்ல காந்தப்புலத்திற்கு சமாந்தரமாக இயங்கும் ஏற்றத்தின் மீது விசை தாக்காது. 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 theta equal 90 எனின் f சமன் bq. theta equal 90 பாகை bq. காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஏற்றம் இயங்கும் போது, காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஏற்றம் இயங்கும் போது, காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஏற்றம் இயங்கும் போது அது உயர் விசையை அனுபவிக்கும். காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஏற்றம் இயங்கும் போது அது உயர் விசையை அனுபவிக்கும். காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஏற்றம் இயங்கும் போது அது உயர் விசையை அனுபவிக்கும். நம்ம இப்ப விசையில திசையை பார்ப்போம். என்ன ரெண்டு ஏற்றம், இப்ப நேரேற்றம் கருதுறோம். உண்மையா ரெண்டு ஏற்றம் இருக்கணும். நேருமேற்றம் மறைமேற்றம் தான், ரெண்டு இயங்கலா தான். அநேகமா இலத்தில தான் கூட இயங்கும் நேரை விட. யோசிச்சு பாருங்க, ரெண்டு இயங்கும். நேரேற்றம் இயங்குமாக இருந்தால் இயக்க திசையில மின்னோட்டம் செல்வதாக நீங்க கருதும். நேரேற்றம் எங்கால அசைதோ அந்த பக்கமாக மின்னோட்டம் போறதா கருதும். ஒரு இலத்திரனாக இருந்தா, ஒரு மறையேற்றமாக இருந்தா, மறையேற்றம் இங்கால பக்கம் தான் இயக்கமாக இருந்தால், இதான் இயக்க திசையாக இருந்தால், இயக்க திசைக்கு எதிரான திசையில மின்னோட்டம் செல்வதாக நீங்க கருதும். இயக்கத்துக்கு எதிராக மின்னோட்டம் செல்லும். இதான் இயக்க திசை. இயக்க திசையில மின்னோட்டம் செல்லுமா? இயக்க திசையிலே மின்னோட்டம் செல்லும். உதாரணத்துக்கு இதான் புலம் வச்சுக்கோமே. இந்த புலத்துல ஒரு பிளஸ் இயங்குற திசை இப்படி இருந்தால், இந்த திசைதான் என்ன மாதிரி அவங்களோட மின்னோட்டமாக இருக்கு. அப்ப என்ன செய்ய போறீங்கன்னா, புலம் உள்ளுக்கு மின்னோட்டம் எங்கால வர போகுது? இஞ்சல் திசையில. ஃபோர்ஸ் எங்க இருக்கும் பிள்ளைகள்? மேல் நோக்கி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தாக்கும். FM சரியாது? இதே இது ஒரு மறையாக இருந்தா, ஒரு இலத்திரனாக இருந்தா, இலத்திரன் இயக்க திசை தானா? உள்ளுக்கு வராது. இதான் இயக்க திசை. இயக்க திசை உள்ளுக்கு வருது ஒரு புலம். இயக்க திசை இங்கால இருந்தால் மறையேற்றத்துக்கு
மின்னோட்டம் இலத்திரன் ஓட்டத்துக்கு எதிராக மின்னோட்டம் வரும். ஆகவே மின்னோட்ட திசையை நீங்க இப்படி மாற்ற வேண்டி புலம் உள்ளுக்கு தான் இருக்கார். ஆனா மின்னோட்டம் என்ன செய்யும்? இலத்திரன் இஞ்சால செய்யுமாண்டா மின்னோட்டம் எதிர் திசையாக ஓடும். அவ என்ன செய்யும்? மின்னோட்ட திசை மாறினா ஃபோர்ஸ் என்ன செய்ய போகுது? தலைகள்ல கீழே வர போகுது ஃபோர்ஸ். காந்த விசை. இதே இது ஒரு நடுநிலையா இருந்தா, ஒரு நியூட்ரலாக இருந்தா அதுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. அது என்ன செய்யும்? பாட்டுக்கு நேரம் வந்து நேரம் போய் எந்த ஒரு ஃபோர்ஸும் காட்டாது. நியூட்ரன்ல எந்த ஒரு ஃபோர்ஸும் தாக்காது. எலக்ட்ரன்லையும் புரோட்டானையும் என்ன செய்யும்? உங்களுக்கு ஃபோர்ஸ் தாக்கும். ஏன்? அது ரெண்டும் தான் அசையக்கூடிய ஏற்றமாக இருந்தா ஏற்றம் சார்ஜ் இருக்கணும் முதல்ல. அது சார்ஜ் இல்லாட்டி எப்படி இல்லை ஃபோர்ஸ் வராது. கியூல ஏற்றம் இல்லாட்டிய ஃபோர்ஸ் வராது. அப்படின்னா நியூட்ரன் வந்து எந்த புலம் தாக்குனாலும் நேர்கோட்டிலே போகும். எந்த ஒரு விலகலும் அடையாது. நமக்கு இப்ப பாக்குறது என்னது? புலத்துக்குள்ள விசை உருவாகிறதா பார்க்கணும். விசை தாக்குனா மாறுறது பார்க்கல. விளங்குதா? விசை உருவாகாது. புலத்துக்குள் அசையும் போது நியூட்டன்ல விசை கியூ பூஜ்ஜியம் ஆயிடு. பூஜ்ஜியம் அந்த விசை மேல விசாக்க போகும். விசை மாறும். ஒமேகாவாயிடும். வட்டமாகும். பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? சோ இதான் முக்கியமா. ஒரு நேரேற்றம் வந்து அசைகின்ற திசை மின்னோட்ட திசை. ஒரு மறையேற்றம் அசைகின்ற திசைக்கு எதிர் திசையாக மின்னோட்ட திசை. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்க தீர்மானிக்க வேணும். நமக்கு இதுவரைக்கும் மின்னோட்ட திசையை தந்தாங்க. நீங்க நேரடியா என்ன செய்ய? கையை வச்சு மின்னோட்ட திசையை கண்டுட்டீங்க. இதுக்கு பிறகு என்ன செய்ய? இப்படி கேள்வி வந்தா மின்னோட்ட திசை அவங்க தர மாட்டாங்க. ஒரு ஏற்றம் அசைல் மட்டும் தருவாங்க. நீங்க தான் அது நேரேற்றமா அல்லது மறையேற்றமானு வச்சு நடுவிரல நீங்க தீர்மானிக்க போறீங்க. அது மின்னோட்ட திசை எங்க என்று. என்னங்குதா? நேரேற்றமாக இருந்தால் இயங்குற திசையில கையை கொண்டு வைப்பீங்க. மறையேற்றமாக இருந்தா இயக்க திசைக்கு எதிராக என்ன செய்வீங்க? புலம் மாற்றம் இல்லை. நோட்ல போடுங்க பிள்ளைகள். நேரேற்றம் இயங்குகின்ற திசை. நேரேற்றம் இயங்குகின்ற திசை நேரேற்றம் இயங்குகின்ற திசை மின்னோட்ட திசையாகும். நேரேற்றம் இயங்குகின்ற திசை மின்னோட்ட திசையாகும். அடுத்த வரியில மறையேற்றம் இயங்குகின்ற திசைக்கு எதிர் திசை. மறையேற்றம் இயங்குகின்ற திசைக்கு எதிர் திசை. மறையேற்றம் இயங்குகின்ற திசைக்கு எதிர் திசை மின்னோட்ட திசையாகும். மறையேற்றம் இயங்குகின்ற திசைக்கு எதிர் திசை மின்னோட்ட திசையாகும். உதாரணத்துக்கு ரெண்டு படம் கறி காட்டு. நீங்க சும்மா விசையை பாருங்களா? இதை கிரிக்கோங்க. ரெண்டையும் கிரிக்கோங்க. பண்ணிக்கோங்க. இது நியூட்டனா? ஸ்மால் என்று போறேன். ஸ்மால் என்று போறேன். இது பி என்று போறேன். இதை எலக்ட்ரான் போறேன். சரியா?
இதுல ஃபோர்ஸை குறிஞ்சுவோம். இது காந்த புலம். எலக்ட்ரான் ஃபோர்ஸ், எலக்ட்ரான் இயங்குது, இவருக்கு எங்கால இயக்க விசை, விசை குறிச்சாச்சா? புலம் எங்க இருக்க? புலத்துக்கு வச்சு கை உள்ளது ஒன்று ஃபிக்ஸ் ஆகும். எலக்ட்ரான் மேல போகுது, எலக்ட்ரான் மேல போனா மின்னோட்டம் எங்க பிள்ளை? மின்னோட்டம் அதுக்கு எதிர் திசை, இதான் மின்னோட்ட திசை. விளங்குதா? என் கை எங்க காட்டுது? என் கை உங்களை பார்த்த மாதிரி விளங்குது, அந்த பெருவில் உங்களை பார்த்த மாதிரி தான். புலத்திர திசை எலக்ட்ரான் வந்து மேல போகும்போது அதுக்கு எதிராக மின்னோட்டம் வரப்போகுது. மின்னோட்ட திசை கீழே, இந்த பெருவில் உங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னா இதுல உருவாகிற விசை என்ன செய்யும்? உருவாக்குது. விளங்குதா? விபகத்தை பண்ணலாம். அப்படி எஃப் எங்களை நேரேற்றம் அசைகின்ற திசை மின்னோட்ட திசை. சோ புலம் இந்த ஹைல படுது, நேரேற்றம் மேலாம் போகுது. சோ மின்னோட்டம் எங்க? மேல வெளிநோக்கி. இங்க என்ன செய்ய? நெஞ்சையும் உங்களுக்கு ஃபோர்ஸ் டாட் தான் இருக்கும். சரியா? இது பாருங்க, மூன்றாவது டொட். டொட்னா புலம் வடியால வருது, புலத்தை வைக்கிறேன். மின்னோட்டம் இலத்திரன் அங்கால போகுது. சோ மின்னோட்டம் என்ன செய்ய போகுது? இந்த திசையில. சோ விசை எங்க செய்யும்? விசை மேல. எங்க அப்படி மின்னோட்டம் எங்கால வர போகுது? இலத்திரன் அங்கால போகுது. இலத்திரன் இப்படி போகுதுன்னு, இப்படி போகுது இலத்திரன். மின்னோட்டம் எங்க போகுது? மின்னோட்டம் இங்கால. புலம் டொட் தானே, டொட் என்ன செய்யுது? இப்படி வெளியே வருது. இந்த கையில படுறது, கையில படுமாண்டா விசை என்ன செய்யும்? டொட் என் கையில பட போகுது. ஒரு கையில படலையே. எங்க கையில படுது? உங்க கையில படல. கையில எப்படி வர நினைக்கிறாங்க? சரிதானே, உன்ட கொப்பி வச்சுப்பாங்க. புலம் டொட். புலம் எங்க இருக்க போகுது? வெளியால. மின்னோட்டம் எங்க போகுது? சரியா? மின்னோட்டம் மிஞ்சால வர போகுது. விசை எங்க? மின்னோட்டம். விளங்க பிள்ளைகள்? புலம் வெளிய, எலக்ட்ரான் அங்கால போனா எலக்ட்ரான் மின்னோட்ட திசை இஞ்சால, ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? மேல. விளங்குதாடா? எங்கள ஃபோர்ஸ் தான் நேரேட்டமா பிளஸ் கீழுக்கு. புலம் மேல, மின்னோட்டம் மிஞ்சால, உள்ளுக்கு. என்ன புலம் மேல போகுது பிள்ளைகள்? புலம் மேல, மின்னோட்டம் எங்க வர போகுது? மின்னோட்டம் வந்து இதான் மின்னோட்ட திசை. என் கை உள்ளுக்கு போயிடுச்சு. உள்நோக்கிய திசை என்ன செய்யணும்? உங்களுக்கு ஃபோர்ஸ் வரப்போகுது. எஃப்எம் என்றா மேக்னடிக் ஃபோர்ஸா? ஏண்டா இதுக்கு பிறகு
எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் வாரத்தாலும் பிரிக்கணும் சரியா. இன்னைக்கு வரும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இன்னைக்கு வர போகுது அடுத்தது இஎம் வரும். அதனால எஃப்எம் படிக்கணும். மின் விசையும் இதுக்கு பின்னுக்கு நமக்கு வருமா, ஒரு பகுதிக்கு மட்டும் வர போது சொன்னாங்க எஸ்எம்எஃப் போட்டு வரவங்களுக்கு. இது ஈஸி தான் இல்லை, இதனால கஷ்டம் இல்லை. நீங்க ஒழுங்கா கையை வச்சு பார்த்தா உங்களுக்கு போய் முடிச்சு கையை சரியா வச்சுங்கன்னா இல்லாம கை வைக்க தெரியாம கை சாமர்த்தியம் வருது அந்த மாதிரி கை வைக்க கஷ்டம். ரைட், நாளை பாமா. நாளைக்கு உண்மையா ஏற்றம் என்ன செய்ய மாட்டா, உள்ளுக்கு போகும்போதோ வளையும் முடியாது. என்ன யோசிப்பாரு, இப்படி ஏற்றம் இருக்கு ஒரு இடத்துல உள்ளுக்கு வருதுண்டா வார வேகம் ஒன்றைக்கு ஃபோர்ஸ் கீழே தாக்கும்னா யோசிப்பார். ஏற்கனவே வந்த வேகம் ஒன்றைக்கு ஃபோர்ஸ் கீழே தாக்க என்ன செய்யும், ஒரு வட்ட பாதையா வளையும், வட்ட வில்ல மாறும். அதைத்தான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போறோமா. அதையும் பார்த்துட்டு அதுல இருந்து வர ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கு, ஹோல் எஃபெக்ட், ஹோலின் விளைவையும் பார்ப்போம். ரைட், இன்னைக்கு ஒரு கேர்லிங் கேர்ள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது பார்ப்போம். ரைட்டா, டவுன் மில்லியத்திற்கும் ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.